இனிமே நான் உங்க குடும்பத்து பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். இந்த பொண்ணு இந்தாங்க உங்க சொத்தை நான் தொடவே மாட்டேன். இந்தாங்க உங்க சொத்து பத்திரம். இனி உங்க சொத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன விட்டுருங்கம்மா, என்ன மன்னிச்சு விட்டுருங்க. என்னாச்சு இவளுக்கு? ஏதாவது பைத்தியம் கீத்தியம் ஆயிட்டாளா? இந்த நேரத்துல வந்து இப்படி உளறிட்டு இருக்கா? என்ன அப்பா வந்து உண்மையை சொல்லி உங்ககிட்ட பேசினாரா? ஐயோ, உங்க அப்பா வந்தா பரவாயில்லையே, அந்த கருப்பசாமியே நேர்ல வந்துருச்சு. விட்டா எனக்கு கொண்டு போட்டிருக்கோம். உனக்கு இதெல்லாம் தேவைதான். அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டல, இன்னும் உனக்கு 4 அடியை சேர்த்து அடிச்சிருக்கணும். அத்தை, நான் திருந்திட்டேன் அத்தை. நான் பண்ணது பெரிய தப்பு, என்ன மன்னிச்சிருங்க. லக்ஷ்மி அம்மா, நீங்க உங்க புருஷன் ஆசைப்பட்ட மாதிரி அந்த வீட்டை நல்லபடியா கட்டி முடிங்க. என்னால எந்த இடைச்சலும் வராது. நீங்க என்ன உதவி வேணாலும் கேளுங்க, நான் செய்யறேன். அக்கா, நீங்க எந்த உதவியும் பண்ண வேண்டாம். நீங்க மனசு மாறிட்டீங்கல்ல, அதுவே எங்களுக்கு சந்தோஷம்தான். இதே புத்தியோட யாரையும் அழிக்க நினைக்காம திருந்தி வாழ பாருங்க. மத்தவங்களை அழிக்க நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நாள் அழிவு வருங்கிறத மறந்துடாதீங்க. ஐயோ, நான் அந்த தப்பு பண்ணவே மாட்டேன். லக்ஷ்மி அம்மா, உங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். என்ன? நாளைக்கு அந்த கருப்பசாமி கோயிலுக்கு போய் நீங்க பண்ண அந்த பரிகாரத்துக்கு ஒரு மாற்று பரிகாரத்தை பண்ணிட்டு வந்துருங்க. நான் திருந்திட்டேன்னு சாமி கிட்ட சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னொரு தடவை அந்த சாமியை நேர்ல பாக்குற தெம்பு எனக்கு இல்லம்மா. உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். நான் எதுக்குமா போய் சாமி கிட்ட சொல்லணும்? நீ உண்மையிலேயே மனசு மாறி இருந்தா கருப்பனுக்கு தெரியும். இனிமே கருப்பன் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டாரு. இதே நல்ல மனசோட வாழ் போ. சரிம்மா. மீனா, பத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டேன். நாளைக்கே மறுபடியும் நாங்க பூமி பூஜை போடுவோம். நீ கண்டிப்பா வரணும். இதே நல்ல மனசோட நாளைக்கு பூஜைக்கு வா. பாருங்க, முதுகு காது எல்லா பக்கமும் சாட்டையால அடி வாங்கிட்டேன். என்னம்மா நீ முட்டாள்தனமா பேசுற? இதெல்லாம் எப்படி நடக்கும்? நடந்துருச்சு, என் வாழ்க்கையில நடந்துருச்சு. அந்த கருப்பை நேரடியா வந்து அவங்களுக்கு உதவி பண்ணும்போது நான் என்னதான் பண்ண முடியும் அங்கிள்? துளசியோட அப்பா கனவு நினைவாக கூடாதுன்னு
அந்த நிலத்தை பறிச்சேன். ஆனா சாமி குத்தம் வந்து எல்லாத்தையும் தோக்கடிச்சிருச்சு. சரி சரி அழாத. ஒருத்தன் எதை பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானோ அதை நாம முதல்ல அழிக்கணும். அப்பதான் அவன் மனசளவுல உடைஞ்சு உருகுலைஞ்சு போவான். அந்த வெற்றிக்கு பெருமையா இருக்கிறது என்ன? அந்த துளசியோட பதவி, அவ எம்எல்ஏவா இருக்கிறது தானே அவனுக்கு பெருமை. அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டா அதுக்கப்புறம் வெற்றியால எந்திரிக்கவே முடியாது. துளசி அளவும் எந்திரிக்க முடியாது. தோல்வி எல்லாத்தையும் தூரமா ஒதுக்கி வச்சுட்டு நாம போட்ட இந்த திட்டத்துல எப்படி ஜெயிக்கணும்னு மட்டும் பாரு. ஹாய் மேடம், ஐ எம் இன்ஸ்பெக்டர் தேவதாஸ். வணக்கம் சார். அவர் எல்லா விஷயமும் என்கிட்ட சொல்லிட்டாரு. ரொம்ப அடிபட்டிருப்பீங்க போல. ஆமா சார், அந்த துளசியும் வெற்றியும் சேர்ந்துக்கிட்டு என் வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க. இந்நேரம் எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆயிருக்க வேண்டிய ஆள் சார் நானு. ஆனா இன்னைக்கு எந்த அங்கீகாரமும் இல்லாம தனியா சுத்திட்டு இருக்கேன். அதான் வீட்டை விட்டு மொத்தமாக துரத்திருக்கீங்களே, அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட் தானே. நீங்க வேற சார், வீட்டை விட்டு துரத்துனா அவங்க கொட்டம் அடங்கிடும்னு எதிர்பார்த்தேன். ஆனா வெளியில போனதுக்கு அப்புறமா அவங்க இன்னும் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. விட்டு விட்டு தழக்கிற வாழை மரம் மாதிரி ஏதோ ஒரு வழியை பிடிச்சுக்கிட்டு முன்னேறி வந்துடுறாங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றதுக்குன்னே எவனோ ஒருத்தர் சுத்திட்டு இருக்கான். அதான் பிரச்சனையே சார். எப்படியாச்சும் அவளோட எம்எல்ஏ இமேஜுக்கு ஒரு டேமேஜ் குத்திரலான்னு பார்த்தா அங்கேயும் பப்ளிக் வந்து ஏதோ சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு பில்டப் பண்றாங்க. அதான் என்னால தாங்கிக்கவே முடியல. கவலைப்படாதீங்க மேடம், அதான் நான் வந்துட்டேன்ல, நான் பார்த்துக்கிறேன். என்ன சார், என்ன பிளான்? நல்ல பிளான் தான். இந்த பிளானை பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டா வெற்றி துளசி ரெண்டு பேருமே ஜெயிலில் கம்பி எண்ணலாம்.